விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. எஸ்பிஎம் தேர்வில் 10A+ 10A பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பயில நேரடி வாய்ப்பு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். ஆகையால் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் A- பெற்ற மாணவர்களும் தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். எனினும் அவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என ஃபட்லினா குறிப்பிட்டார். மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு விண்ணப்பம் செய்யும் மாணவர்களில் 86% பேர் எஸ்பிஎம் தேர்வில் 9 பாடங்களை எடுத்துள்ளனர். 14% மாணவர்கள் மட்டுமே இத்தேர்வில் 10 பாடங்களை எடுத்துள்ளனர் என்று ஃபட்லினா தெரிவித்த வேளையில், இதன் பொருட்டு எஸ்பிஎம் தேர்வில் 10 பாடங்களை எடுத்துள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று நேற்று நடைபெற்ற எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கான விருதளிப்பு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.